ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் 15 நாட்கள், அதாவது பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 14 வரை உள்ள நாட்களுக்கு செவ்வாய் சனி ஒரு சுப பார்வையை பார்த்துக்கிறாங்க. அது எதன் மூலமானா, குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், அதுலேயும் குருவனுடைய நட்சத்திரம் ஒரே பாதத்தில் 2 பேர் 2 இடத்துல இருக்கிறதுனால அந்த சுப பார்வை அல்லது சுபத்துவம், கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரெண்டும் பகை கிரகங்கள். அப்படிங்கிறதுனால அது என்ன விதத்தில் நம்ம அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கணும், அல்லது என்ன அதில் எல்லாம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி, எட்டுக்குடையவன். எட்டுக்குடையவர் எங்கே இருக்கார்? 10ல் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். குரு நமக்கு 9ல் இருக்கார். ஆனால் நட்சத்திர ரீதியாக செவ்வாய் என்பவர் நமக்கு சிந்தனைகளை, நம்முடைய கலை திறமைகளை, நம்முடைய தெய்வ அனுகிரகத்தை வளர்ப்பவர்னு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துலேயும் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது. பணம், தொழில், வேலை, இதுலேயும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அஷ்டமாதிபதியான செவ்வாய் தான், ஆனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். நட்சத்திர ரீதியாக நம்ம திறமைகளை வளர்க்குறவர் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூச 2ஆம் பாதத்தில் வக்ரகதியில் போயிட்டுருக்கார். இந்த குரு நமக்கு 9ல் இருக்கிறனால அந்த 10க்குடைய பலனை குருவாலேயே தடுக்கப்படுது. அப்போ என்னென்னா, தொழிலில் இந்த 15 நாட்களில் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை அது மறுக்குது. இதே மூளை உழைப்பு தொழில்னால் அது ஆதரிக்குது. கமிஷன் வகை தொழில், கம்யூனிகேஷன் தொழில், இந்த மாதிரி கலை தொழில், இதெல்லாம் ஆதரிக்குது. இப்போ ஒரு பத்திரப்பதிவு செய்கிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு அது சப்போர்ட்டு. ஆனால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு அது சப்போர்ட் இல்லை. இந்த நேரத்தில் சனியும் கும்பராசியில் பூரட்டாதி அதே 2ஆம் பாதத்தில் இருக்குது. புனர்பூச 2ல் செவ்வாய் இருக்கிற மாதிரி பூரட்டாதி 2ல் சனி இருக்கார். இந்த 2ஆம் பாதம் என்பது அம்சத்தில் ரிஷபத்தை குறிக்கிற இடம். அதனால் இந்த 2 கிரகமும் இந்த 15 நாட்களில் ரிஷப அம்சம் பெறுகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு இந்த சனி நம்மளுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் 2 பேரும் குருவின் மூலமாக இணைகிறார்கள்னு எடுத்துக்கணும். இந்த இணைவு அப்படிங்கும்போது 2 பகை கிரகங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு தசாபுத்தி அந்தரம் சூட்சுமத்தில் சனியோ செவ்வாயோ நடந்தால் கொஞ்சம் டவுன் ஆகும். உறவுகளுக்கு நல்லா இருக்காது. தொழிலில் மூளை உழைப்புக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உறவுகளுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அப்போ எப்படி கணவன் மனைவி உறவு, பேச்சுவார்த்தைகள், ஏற்கனவே நமக்கு ஒரு இப்போ வழக்கு போய்கிட்டு இருக்கு, டைவர்ஸ் வழக்காகட்டும் அல்லது ஏதோ ஒரு பகை சம்மந்தப்பட்ட வழக்குகள் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாகும், நமக்கு பாதிப்புகள், அதில் அவஸ்தைகள் அதிகமாகும்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் அது மாதிரியான நிகழ்வுகளை கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. ஒரு முடிவெடுத்து நம்ம ஒரு அப்ளை பண்ணுறோம் அல்லது அவங்கக்கிட்ட பேச போகிறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ இந்த சனி செவ்வாய் நமக்கு நெகட்டிவாக வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கணும். அதே நேரத்தில் மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு குருவின் மூலமாக நமக்கு புகழை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஆன்மீக பணியாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அது மாதிரி ஓவர் ஹெட் ஒர்க்ஸு, ஐடி லைனு, கமிஷன் வகை, இது மாதிரி கலைத்துறை, இது மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சனியினுடைய தாக்கம் குரு மாதிரி வேலை செய்கிறதுனால ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனால் வந்தாலும் அதிலிருந்து ஜெயிச்சு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதில் நம்ம தான் ஜெயிப்போம். அப்போ ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிற கொடுக்குற கிரகத்தை நம்ம ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படுது இந்த 15 நாட்களுக்கு. ஆனால் உற்பத்தி லைனில் இந்த 2 பேரும் கொஞ்சம் தடை பண்ணிடுவாங்க. ப்ரொடக்ஷன், ஒரு ஸ்டாக்கு வச்சு விற்கிறோம், ஆர்டர் கொடுத்தவங்க திடீர்னு வேணான்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு லாக் ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஜாப் ஆர்டர் செய்கிறதாகட்டும், நம்ம மேனுஃபேக்சரிங் செய்கிறதாகட்டும், ஓவராக ஸ்டாக் வச்சு விற்க ஏற்பாடு பண்ணி அப்போ அதில் தடையாகும்.
அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த டைமை வந்து கொஞ்சம் ஒதுக்கிக்கணும். வேறு மார்க்கெட்டிங் வேலைகளை எடுத்து செய்யணும். ஒரு டிசைனிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் வேலைகள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் உற்பத்தியை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் ப்ராப்ளம் வராது. 2 பகை கிரகங்கள். இது வந்து செவ்வாய் சனிங்கிறது கொஞ்சம் கடுமையாக செயல்படுறது. செவ்வாய் வந்து அதிக வேகம், பரபரப்பு, படபடப்பு, முன்கோபம், துணிச்சல், தைரியம் எல்லாத்தையும் வேகமாக செய்யணுன்ற அந்த ஆர்வத்தை காட்டும். ஆனால் சனி வந்து மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். நாளைக்கு செய்யலாம், மெதுவாக செய்யலாம், அல்லது நம்ம ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலை ஆர்டர் நிறைவேறி வர்றதுக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருளை உற்பத்தி பண்ண கொடுத்துட்டு ஒரு டைம் கொடுப்போம், அந்த டைமுக்கு அது வராது. அப்போ தாமதப்படுத்துபவர் சனி. இந்த 2 வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ சனியினுடைய நட்சத்திரமும் நமக்கு நல்ல இடங்களில் தான் இருக்குது. 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்துலேயும், 7ஆம் இடமான கஸ்டமர் ஸ்தானத்துலேயும், 11ஆம் இடமான நட்பு ஸ்தானத்துலேயும், நம்முடைய அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஸ்தானத்துலேயும் தான் சனியினுடைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் இப்போ அவர் இருக்கிறது வந்து தன்னுடைய ஆற்றலை கெடுத்து கொடுக்குற அமைப்பில் தான் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 6ஆம் இடத்துலையும், 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான 6ஆம் இடத்துலையும், 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான 6ஆம் இடத்துலையும் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அகம் சார்ந்து நன்மை செய்யாது. ஒரு கல்யாணத்துக்கு உறுதி பண்ணுவோம், கடைசியில் பார்த்தா திடீர்னு பிரச்சனை வந்துடும். நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, எல்லாம் உறுதியாச்சு அப்படின்ட்டு மேரேஜ் வரைக்கும் போகலான்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிடும். இது மாதிரி நடக்கிறது, உறவுகளை துண்டிக்கிறது, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஊதி பெருசாக்கி பகையை வளர்க்குறது, இதெல்லாம் இந்த 2 கிரகங்களினுடைய வேலை. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் திசா புத்தி அந்தர சூட்சுமத்தில் வர்றவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க. மற்றவங்க இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு கோச்சார பலனும் நம்ம திசா புத்தி அந்தர சூட்சுமம் நடக்காமல் அது வேலை செய்யாது. அட்லீஸ்ட் ஒரு நாள் நட்சத்திரமாவது வரணும். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது, சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். சனியினுடைய நட்சத்திரம் 3 இருக்குது, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அந்த நட்சத்திர நாட்கள்லையாவது இந்த ஒரு அவஸ்தைகளை நம்ம பட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம டெப்த்தாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் கிரகம் இருந்தாலும் அது குரு என்கின்ற 9ஆம் வீட்டில் இருக்கின்ற குருவினுடைய அடிப்படையில் தான் அது வேலை செய்யுது. அதன் மூலமாக உற்பத்தி சார்ந்த துறைகள் நமக்கு மைனஸ் ஆகும், மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் இன்க்ரீஸ் ஆகும் தொழிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் உறவை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஈகோ, ஒருத்தர் சந்தேக புத்திகள், தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோத போக்கு. அது அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் வகையில் உறவாக இருந்தாலும் சரி, எல்லா உறவுலையுமே இந்த காலகட்டத்தில் அமைதியை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.